யாராவது நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு கோவம் வருதா? வார்த்தையிலேயே உங்களுக்கு பதில் சொல்லணும்னு தோணுதா? அவங்கள 4 வார்த்தை நான் கேட்கணும், என்ன அவங்க அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற எண்ணம் உங்க மனசுக்குள்ள வருதா? முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. அவமானத்துக்கு பதில் சொல்றது உங்களோட ஸ்ட்ரென்த் இல்ல. அவமானத்தை கட்டுப்படுத்திட்டு உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி வாழ்க்கையிலயும் சரி, அவங்க பேசின வார்த்தையிலயும் சரி, நீங்க ஜெயிச்சு காமிக்கிறது தான் உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ முடியும் போது யாராவது நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கன்னா எப்படி அமைதியா காமா இருந்து அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்சல்ட் ஏன் நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது? ஒருத்தவங்க நம்மள காயப்படுத்துறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க சொன்ன வார்த்தை கிடையாது, நம்ம அந்த வார்த்தைக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ். எப்பயுமே ஒருத்தவங்க காயப்படுத்துறாங்க, நம்மள அலட்சியப்படுத்தி பேசுறாங்கன்னா அவங்களோட வார்த்தைக்கு முதல்ல மரியாதை கொடுத்து அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க மனசுக்குள்ளேயும் உங்க மைண்டுக்குள்ளேயும் போட்டு திணிச்சு உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயத்த நீங்க இழந்துருவீங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒருத்தர் கோபத்துல ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களோட மனநிலை, அது உங்களுடைய வேல்யூ கிடையாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழ்மட்ட மனசு உள்ளவர்கள் எப்பயுமே வார்த்தையால தான் காயப்படுத்துவாங்க. உங்களை வார்த்தையாலே உங்களை குத்தி குத்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாத அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வளர்த்துக்கோங்க. உங்க மதிப்பை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவனுங்களுக்கு எல்லாரிடமும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாரோட வார்த்தைக்கும் ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, நீ சொன்ன வார்த்தைலாம் என்னை காயப்படுத்திடுமா என்ன அப்படின்ற உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களுடைய மனநிலையை ஃபர்ஸ்ட் மாத்துங்க. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் எப்பயுமே அமைதியா தான் இருப்பாங்க. யார்கிட்டயும் கத்தணும், கோவப்படணும், சண்டை போடணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வராது. இன்னொரு முக்கியமான ஒரு மெயின் லைனா நான் இதை சொல்லுவேன். அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா வேர்பல் ஃபைட் தேவை கிடையாது. வேர்பல் ஃபைட் அப்படின்றது வார்த்தையால வரக்கூடிய சண்டைகள் தேவை கிடையாது. இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தை உங்களுடைய மனசை குலைக்காது, அதாவது உங்களுடைய மனசை காயப்படுத்தாது. வேர்பல் ஃபைட் பண்றது கோபத்தால, ஈகோவால, இன்செக்யூரிட்டியால நடக்கக்கூடிய ஒரு வாய் தகராறு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் உள்ளவங்க எப்பயுமே யோசிப்பாங்க, இந்த வார்த்தைக்கு என்னோட எனர்ஜி வர்த்தா, அவங்களுக்கு ஈடு கொடுத்து நான் அவங்க கிட்ட சண்டை போடுறது என்னுடைய வர்த்தா, அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் வர்த் ஆனவங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. ஆன்சர் இல்லைன்னா அவன் சைலண்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். உங்களுடைய வார்த்தையை புடுங்கி உங்களுடைய கோபத்தை புடுங்கணும்னு நினைக்கிறவனுக்கு நீங்க அமைதியா மட்டும் இருந்து காமிங்கன்னு கண்டிப்பா அவனே அவனோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில இருந்து விலகி போயிடுவாங்க. சைலன்ஸ் ஈக்குவல் டு பவர். சைலன்ஸ் வீக்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? இன்சல்ட் பண்றவன் எப்பயுமே உங்ககிட்ட இருந்து ரியாக்ஷனை எதிர்பார்க்கறான், உங்களுடைய கோபத்தை எதிர்பார்க்கறான், நீங்க சண்டை போடுவீங்கன்னு எதிர்பார்க்கறான். நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா அவனோட பிளான் அந்த இடத்துலயே ஃபெயில் ஆயிடுது. ஸோ சைலண்டா இருக்கிறது கோவாடைஸ் கிடையாது, கண்ட்ரோல் பண்றது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை தீர்மானிக்குது. சிம்பிள் ரிப்ளைஸ், அதாவது நம்மள அவமானப்படுத்துறவங்களுக்கு எந்த மாதிரியான பதில் நீங்க கொடுக்கலாம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைலன்ஸ் பாசிபிள் இல்லை, என்னால இந்த இடத்துல அமைதியாவே இருக்க முடியல அப்படின்ற பட்சத்துல சிம்பிளான ரிப்ளைலாம் எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது? லாங் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், ரொம்ப வளவளன்னு பேசணும்னு நினைக்காதீங்க. சிம்பிளான ரிப்ளைஸ். ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்துறாங்களா, சரி நான் பாத்துக்கிறேன், உங்களோட கருத்து அது, உன்னுடைய கருத்து அது, என்னுடைய வாழ்க்கை நீ சொல்ற கருத்து கிடையாது அப்படின்ற ரிப்ளை. ஸோ உன்னோட கருத்து அது, சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. இல்லையா, ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. இதுக்கு மேல அவங்க கிட்ட எதுவுமே பேசாதீங்க. எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுடைய டிக்னிட்டியை குறைச்சு நீங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனுக்கு இன்னும் உங்களை அவமானப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்களே தவிர உங்களுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா அவங்க எப்பயுமே நினைக்க மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட், வாக் அவே வித் டிக்னிட்டி. எப்பயுமே அவங்களோட சுச்சுவேஷனை விட்டு விலக பாருங்க. டிக்னிட்டி அப்படின்றது உங்களுடைய மதிப்பை குறைச்சி அவங்க கிட்ட பேசாம, ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்துற, உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்காங்களா, அந்த சுச்சுவேஷன்ல இருந்து விலகி போயிடுங்க. வாக் அவே சிம்பிளி அப்படின்றத நான் சொல்லுவேன். வாக் அவே பண்றது, அந்த இடத்துல இருந்து விலகி போறது பயம் இல்ல, தோல்வி இல்ல, அது மெச்சூரிட்டி. கொஞ்சம் மெச்சூரிட்டியா நடந்துக்க ட்ரை பண்ணுங்க.
மெச்சூரிட்டியா நடந்துக்கிறதுக்கு எனக்கு வந்து 18 வயசு இருக்கணும், 30 வயசா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள அவமானப்படுத்துற இடத்துல இருந்து விலகி போனீங்கனாலே அது வந்து மெச்சூரிட்டி தான். ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது அந்த இடத்துல நிக்காம போறதுதான் ஒரு உயர்ந்த மனிதனோட அடையாளமாவே இருக்கு. ரியல் லைஃபோட ட்ரூத் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சல்ட் பண்றவன் ஃபர்ஸ்ட் இன்செக்யூரா இருப்பான். அவன் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்பான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் காமா இருப்பான், கான்ஃபிடென்ட்டா இருப்பான். ஸோ மற்றவங்களையும் இன்சல்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, உங்களையும் யாரையும் இன்சல்ட் பண்ண விடாதீங்க. அப்படியே உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணாலும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எட்ட வேலைக்கு போயிடுங்க. டைகர் கிட்ட ஒரு நாய் வந்து, டைகர் அப்படின்றது ஒரு நாய், ஒரு புலிக்கிட்டயோ இல்லை ஒரு சிங்கத்துக்கிட்டயோ ஒரு நாய் வந்து குலைக்குதுன்னா அதுக்கு டைகர் வந்து திருப்பி அதை பார்த்து குலைக்குமா? கிடையாது. அதே மாதிரிதான் ஸ்ட்ராங் ஒரு எண்டிங்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தா வேர்பல் ஃபைட் தேவையில்ல. உங்களுடைய மரியாதையை நீங்க காப்பாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அமைதியா இருந்து போயிடுங்க. அமைதி தான் உங்களுடைய உயரத்தை காமிக்கும், உங்களை உயரத்துக்கும் கொண்டு வரும். யாராவது உங்களை அவமானப்படுத்தினாங்கன்னா நீங்க வார்த்தையால ஜெயிக்க வேணாம், உங்களுடைய டிக்னிட்டியால நீங்க அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறதால ஜெயிங்க. பொதுவாவே நம்ம வாழ்க்கையில சொத்து பிரச்சனை, சொந்தக்காரங்க கிட்ட பிரச்சனை, அம்மா அப்பாக்குள்ள பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இதனால உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் போய் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாம அவங்கள வார்த்தையால ஜெயிக்காம உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சு அவங்களுடைய வார்த்தைய முறியடிச்சு காட்டுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ், இட் இஸ் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ அமைதியா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நம்ம சேனலோட டைட்டில் மாதிரி மன அமைதி எப்பயுமே நம்மள உயரத்துக்கு தான் கொண்டு போகும், நம்மள வாழ்க்கையில எப்பயுமே ஜெயிக்க வைக்குமே தவிர தோல்விய உங்களுக்கு காமிக்காது. அமைதியா இருக்கிறவன் எப்பயுமே சைலண்டா மேல மேல ஏறி போய்கிட்டே இருப்பான். நம்மள கீழ்த்தனமா பேசுறவனோ மத்தவங்க கிட்ட போய் 4 பேர்கிட்ட 4 விதமா பேசுறவனோ எப்பயுமே வாழ்க்கையில ஜெயிச்சிருக்க மாட்டான். இதை நீங்களே உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கலாம், இல்ல மத்தவங்க வாழ்க்கையில யார் வாழ்க்கையிலாவது நீங்க உணர்ந்திருக்கலாம். ஜெயிச்சவங்க யாருக்கிட்டயாவது போய் கேட்டீங்கன்னா, நான் யார் என்னை என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்காம என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை மனசுல வச்சு நான் மூவ் ஆன் ஆயிடுவேன். இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவா இருக்கும் அவங்களுடைய லைஃப்ல. ஸோ இதையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னுமே சில இம்பார்ட்டண்டான மோட்டிவேஷனல் டாக்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். என் கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச வலிகள், வேதனைகள், அதை எப்படி நீங்க டேக்கிள் பண்ணீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தி இருந்து அது உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி இருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இனி உங்க வாழ்க்கையில அவங்க அவமானப்படுத்த நினைச்சு நீங்க என்னைக்குமே கவலைப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்க லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை ஏன் கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்க, இல்ல மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னோட லைஃப்பை மாத்திருக்கு, நான் காத்த அந்த அமைதியாலையும் அவங்க கிட்ட இருந்து நான் விலகி போனதுனாலையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா பாக்குறவங்க கண்டிப்பா அவங்களோட லைஃப்க்கும் அதை ஏத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலில் போடுற மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சுவாரஸ்யமான